வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி அடை நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்ற மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகாவை துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் லேசாக பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் இல்லை பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸில் கேரட்டை துருக்கி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லேசாக 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ கேரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா உருகி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் லேசாக கலந்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்ப வதங்கக்கூடாது, லேசாக சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை கேரட் எல்லாம் வதங்கி வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லேசாக ஆற வச்சுடுங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவு, வீட்டில் அரைச்ச மாவு எது வேணாலும் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கும் போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதோட 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க பொருட்கள் இதோட சேர்த்துக்கலாம். நான் சூடாக தான் சேர்க்குறேன், ஆற வச்சுலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சூடாக கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்து பிசைகிறதுக்காக நல்லா மிதமான சூடில் இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அடை கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மிதமான சூடில் சப்பாத்தி மாவு பிசையும் போது தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி மிதமான சூடில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி கைக்குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அதாவது ஒரு சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாகிற வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், உருண்டை பிடிக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவில் 3லேருந்து ஒரு 4 உருண்டை வரும் இந்த சைஸில். ஒரு சுத்தமான வாழை இலை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி காஞ்ச வாழை இலை தான் இருக்குது. பாலித்தீன் கவர் இருந்தால் கூட அதில் எண்ணெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி மெல்லிசாக அடை தட்டுங்க. மெல்லிசாக அடை தட்டிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அடையை இந்த மாதிரி இலையை திருப்பி மெதுவாக எடுங்க, விரிசல் இல்லாமல் வரும். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு 2 பக்கமும் 5 நிமிஷம் திருப்பி விட்டு வேக வைங்க. 10 நிமிஷம் மிதமான தீயில் வேகணும். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராகி அடை ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் பிரித்து காமிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.